ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்னோட இன்னொரு ஹாபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்னன்னா புக் ரீடிங். நான் என்னோட மினி லைப்ரரி உங்களுக்கு காட்டுறேன். இதில் நான் 30 to 20 புக்ஸ் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லைப்ரரியில். இதில் இருக்கிற எல்லா புக்குமே நான் படித்து கம்ப்ளீட் பண்ண புக்ஸ். அஸ்பான் இல்லஸ்ட்ரேட்டட் ஸ்டோரிஸ் ஃபார் பாய்ஸ் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் புக். எனக்கு இந்த புக்கை நான் 1 வீக்லேயே படிச்சிட்டேன். என்னோட டெய்லி ஒரு மணி நேரம் படித்து இந்த புக்கை 1 வீக்லேயே முடிச்சிட்டேன். அப்புறம் 200 ஸ்டோரிஸ், இதுவும் நல்லாயிருக்கும். மாரல் ஸ்டோரிஸ், சின்ன சின்ன புக். எனக்கு எப்போவுமே நான் புக்கை எப்படி கலெக்ட் பண்ணுவேன்னா, கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் இருக்கணும், அப்புறம் நமக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ அதை வச்சு புரியிற லாங்குவேஜில் இருக்கணும். அதை வச்சு தான் நான் எப்போவுமே புக்ஸை வாங்குவேன். அப்புறம் நான் 2 எபிக் ஸ்டோரிஸ் படிச்சிட்டேன், மகாபாரதா, ராமாயணா. அப்புறம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் புக்ஸ் என்னென்னா இதுதான். இது நம்ம இந்தியன் சயின்டிஸ்டோட புக்கு. சி.வி. ராமன், ஸ்ரீனிவாச ராமானுஜன், ஏபிஜே அப்துல் கலாம், விக்ரம் சாராபாய், ஹோமி பாபா, அவங்கள பார்த்து இவ்வளோ சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் என் ஃபேவரட் புக் இது பிம்பி கிட். எங்கள் அண்ணாவே இது எனக்கு 3 to 4 years முன்னாடி கொடுத்தது. அவங்களே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு சொல்லுவாங்க. என் ஃபேவரட் புக் ஒரிஜினல் டைரி மாதிரியே இருக்கும். நான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வாங்குகிற புக் ஆட்டோ கார் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 4 எடிஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புக்கில் நான் கூடிய சீக்கிரம் வரப்போகிற கார்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கார்னால ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதெல்லாம் நான் இந்த லீவுக்கு வாங்கின புக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஜெரோனேமோ ஸ்டாலியம்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பெரிய பெரிய புக் காமிக்ஸ் வாங்கினா நமக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால நான் சின்ன சின்ன காமிக்ஸ் தான் வாங்குவேன். இல்லை ஆல்ரெடி இந்த காமிக்கும் படித்து முடிச்சாச்சு. அப்புறம் ரஸ்கின் பாண்ட் ஸ்டோரியில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இனி படிக்க ஆரம்பிக்கல. ஃப்ரம் த கிரேடல் ஆஃப் நேச்சர், ப்ளூ அம்பர்லா, டேல்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட், ஸ்டோரிஸ் ஆஃப் விஸ்டம். எனக்கு அந்த ப்ளூ அம்பர்லா ஸ்டோரி எல்லோரும் ரொம்ப படிக்கணும்னு நிறைய பேர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அதை நான் படிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே வெறும் இந்த புக்ஸ் மட்டும் படிக்க மாட்டேன். நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது நான் மொபைல்ஸில் கொஞ்சம் இன்னோவேட்டிவான திங்ஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி செய்வேன். இது நான் இன்னும் செஞ்சு முடிக்கலை. இது கம்மி பண்ணிட்டு ஒரு நாள் நீங்களே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 minutes to 10 minutes தான் மொபைல் பார்ப்பேன்னு. அந்த டைமிங்கில் நீங்கள் நல்ல இன்னோவேட்டிவான திங்ஸ் எல்லாம் பார்த்து நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசானதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பாய்.